எரேமியா 51:20. நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். ஒரு தேவ பிள்ளையை, ஒரு தேவ சபையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார், தேவ பிள்ளை எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தேவ பிள்ளையை தண்டாயுதமாய் பார்க்கிறார். பழைய யுத்தங்களிலே அவைகள் பயன்படுத்தப்பட்டன. தண்டாயுதங்கள். உங்களையே ஒரு தண்டாயுதமாக தான் பார்க்கிறார். உங்களை ஒரு ஏரியாவுக்கு அனுப்புகிறோம்னா ஒரு தண்டாயுதம் அங்கே போகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சத்தியம் தெரியாதவங்க தான் மனுஷனா பார்த்து கொண்டு இருப்பார்கள். 4 நிலைகளை பார்க்கலாம். மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்தை போல 7 காலங்கள், மாட்டை போல புல்லை தின்பாய். அப்போ மனுஷனிலிருந்து ஸ்டெப் டவுன் ஆகிற நிலைமை பூமி. மனுஷன் பெருமைப்பட்ட போது மனுஷனை தாழ்த்தி ஆண்டவர் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறார். யாருக்குள்ளெல்லாம் பெருமை வருதோ அப்பெல்லாம் ஸ்டெப் டவுன் பண்ணி விட்டுறார். ஆனால் பரலோகத்தின் தேவனை உயர்த்தின போது அந்த ராஜா நேபுகாத் நேச்சார் மீண்டும் அவன் மேல ராஜரீக மேன்மை வந்தது, ராஜரீகம் வந்தது, முகக்கலை வந்தது, மந்திரிகள் வந்தார்கள். அவன் ஸ்தானத்திலே ஸ்திரப்பட்டான். தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது ராஜரீக வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். தண்டாயுதமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உங்களை ஒரு தண்டாயுதமாய் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன தடைகள் தாண்டவம் ஆடினாலும் அதை உடைக்கிற தண்டாயுதமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இதை தெரியாம சிலர் புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. ஆனா தான் யார், தனக்குள் இருப்பவர் யார் என்பதை புரிந்து கொண்டால் அதுல மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அந்த தண்டாயுதம் சோத்திர அஸ்திராயுதமுமானவன். அஸ்திராயுதம். இப்படிப்பட்ட நவீன அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விசேஷித்தது. ஆண்டவர் இந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துகிறார்? ஜாதிகளை நொறுக்குவது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகையான ஜாதிகள், இந்த ஜாதி பிசாசுகள், அது ஜெபத்தினாலே உபவாசத்தினாலே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அப்போ ஜாதிகளை நொறுக்கிறவர். இதெல்லாம் ஆவியின் மண்டலத்தில் நடக்கிற விஷயங்கள். ஜாதிகள், சில வகையான சத்துருக்கள், சில வகையான போராட்டங்கள். உங்களை கர்த்தர் ஒரு தண்டாயுதமாகவும் அஸ்திராயுதமாகவும் வைத்திருக்கிறபடினால் அவைகள் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. எந்த வகையான போராட்டத்தில் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அது நொறுங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். இருளின் ராஜ்யம் என்று ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது, தேவராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜ்யங்களை அழிப்பேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். நீங்க சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் யாராவனா இருக்கலாம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தண்டாயுதமாய் இருக்கிறது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அஸ்திராயுதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளை கொண்டு தீய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. எல்லாம் கரங்களை சுத்தி இயேசுவின் நாமத்தில் எல்லா வானமண்டல கிரியைகள், அசுத்த கிரியைகள், அந்நிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். இந்த விஷயம் தெரியாதவங்க தான் மனுஷனாவே மட்டும் இருந்திருப்பாங்க. நம்ம நிறைய பேர் மனுஷனாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சோத்திரம் பராக்கிரமசாலியாய் நம்மை மாற்றுகிறார், ராஜரிகமாய் நம்மை மாற்றுகிறார். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். அப்படிப்பட்ட ஆவியினால் நிரப்பப்பட்டு செயல்படுகிற கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஆவியினால் நிரப்பப்பட்டு செயல்படும் போது நாம் தண்டாயுதங்களாய் மாறுகிறோம். ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் செயல்படும் போது நாம் அஸ்திராயுதங்களாய் மாறுகிறோம். இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை வாங்க. அப்ப இந்த மூளை வேலை செய்யாது. அப்ப நமக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை வேலை செய்யும். நமக்குள்ள இருக்கிற அந்த கிரைஸ்டோட மைண்ட் நமக்குள்ள வந்துடும். அந்த மறுரூபம் உண்டாவதாக. அப்ப நீங்க சூழ்நிலைமைகளை பார்க்க மாட்டீர்கள், சூழ்நிலைமையின் மேல் நடப்பீர்கள். பிரச்சனைகளை வாயில பேச மாட்டீங்க, அதன் மேல் நடப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அப்படி பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார்.
இந்த வாரங்களில் ஏதாவது சூழ்நிலைமைகளை அறிக்கை பண்ணியிருந்தா அந்த மனுஷ மண்டலத்துக்காக, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கும்போதும் நான் ஒரு மனுஷனை போல நடந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு பலவீனை போல நடந்து கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவரே நோய் கொண்டவனை போல நடந்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து என்னை நீர் பலப்படுத்தி உங்கள் ஆவினால் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா ஆவினால் உயிர்ப்பிக்கப்படுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் உன்னை உயிர்ப்பிக்கிறது. நீ தண்டாயுதமாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகன். இப்போ எப்படியெல்லாம் ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் ஆயுதமாய் பார்க்கிறார் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. இங்கே இருக்கிற எல்லாரும் இது ஒரு ஆயுத கிடங்கு. இங்கிருந்து சில ஆயுதங்களை கர்த்தர் அங்கங்கே அனுப்பி சத்ருவின் கிரியைகளை அழிப்பார். எரேமியா 50:23 நாம் வாசிக்க கேட்கும்போது, சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறிந்தது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று. ஸ்தோத்திரம். பாபிலோனை குறித்து சொல்றார், அந்த சர்வ பூமியின் சம்மட்டி. சில தேசங்கள் பாருங்க முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்போ சர்வ பூமியின் சம்மட்டி. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் மாறுவீர்கள். நீங்க ஒரு தண்டாயுதம், நீங்க ஒரு அஸ்திராயுதம், நீங்க ஒரு சம்மட்டி. ஸ்தோத்திரம். நாம் உபயோகப்படுத்துகிற வேத வசனமும் கண்மலைகளை உடைக்கிற வல்ல சம்மட்டி. நாமும் சம்மட்டி, வசனமும் சம்மட்டி. பரிசுத்தாவி பெற்ற எல்லாரும் சம்மட்டி. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்ற எல்லாரும் பலவான்கள். பரிசுத்தாவிக்குள்ள வாழ்ற எல்லாரும் பலவான்களாக இருக்கிறீர்கள். சம்மட்டியாக கர்த்தர் வைக்கிறார் உங்களை கொண்டு தடைகளை உடைப்பார். சம்மட்டி தான் இரும்புகளெல்லாம் அது கருக்காக்குகிறது. இரும்புகளெல்லாம் ஸ்தோத்திரம் சம்மட்டியை வச்சு தான் அடித்து அதை அருவாள்களெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இதே போல் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் மூலம் அநேகர் விடுவிக்கப்படுவார்கள். உங்கள் மூலம் அநேகர் உருவாக்கப்படுவார்கள். உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்கள் பிரச்சனை மாறுறதை பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம். சர்வ பூமிக்கு சம்மட்டியாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பலனை பெற்ற நம்மை கர்த்தர் சம்மட்டியாக வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 10:5 வாசிக்கும் போது, என் கோபத்தின் கோலாகி அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். ஸ்தோத்திரம். கோபத்தின் கோல், அது பழைய ஏற்பாடு, அந்த நியாயத்தீர்ப்பு, நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள அந்த வசனத்தை நம்ம எடுக்கிறோம். கோல் ஆகிய கர்த்தருடைய கையில் இருக்கிற ஒரு கோலாக கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையில் உள்ள ஒரு கோல். மோசே கையில் ஒரு கோலை கொடுத்தார். அதை கொண்டுதான் ஸ்தோத்திரம் இந்த அற்புதங்களை நீ பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி நீ எச்சரிக்கையாயிரு. பார்வோனுக்கு முன்னால் போட்ட உடனே அது சர்ப்பமாக மாறுது. பார்வோனுக்கு முன்னால் போட்ட உடனே எல்லா மந்திர சர்ப்பங்களை எல்லாம் அழிக்கிறது. இங்கே இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. அதையெல்லாம் அழிக்கிற ஒரு அபிஷேகத்தின் அந்த கோலை கர்த்தர் உன் கையில் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அப்படி ஜோமனி அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. யார் யாருக்கு விரோதமாக எந்தெந்த மந்திர கிரியைகள் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ அழிக்கப்படுவதாக, அக்கினி இறங்குவதாக, நுகங்கள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மோசே அந்த கோலை கொண்டு போகிறான். போகிற இடத்துலலாம் கர்த்தருடைய அதிகாரம் அங்கே இருக்கிறது. இடையில சிவந்த சமுத்திரம் வந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கோலை நீட்டு சமுத்திரத்துக்கு நேர, கடலை பிளந்துரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தம்முடைய கோலாக பயன்படுத்துகிறார். அதனால என்ன நடக்கிறது? உங்கள் தடைகளை நீங்கள் ஊடுருவி போக பலன் உண்டாகிறது. உங்கள் பிரச்சனைகளை ஊடுருவி போகிறதற்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தருகிறார். கர்த்தர் கொடுக்குற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரசங்கத்தை கேட்குறோம், அபிஷேகத்தை பெறணும். அந்த வசனத்தை சொன்னவொடனே அதற்குரிய அபிஷேகம் வேணும்னு உங்கள் அனாயிண்டிங் உங்களால் உணர முடியும். அதுதான் பெற்றுக்கொண்டதின் அடையாளம். கேட்டால் உற்சாகம் வரும், பெற்றுக்கொண்ட ஆவியில் விடுதலை வரும். அந்த அபிஷேகம் உங்கள் கையில் இருக்கிற அந்த கோல். கர்த்தர் உன்னை ஒரு கோலாக பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆரோனின் கோல் துளிர்த்தது. அந்த கோல் துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு முதிர்ந்த அனுபவங்களை கர்த்தர் நடத்துவார். முதிர்ச்சி உள்ள தேவ பிள்ளையாக உன்னை வாழ வைப்பார். உன்னை நிரூபிக்கப்பட்ட மகனாக காண்பிப்பார். நிரூபிக்கப்பட்ட மகளாக சாட்சியாக வாழ பண்ணுவார்.
அதற்கு பின்பு யாரும் முறுமுறுக்கவில்லை. உன் முறுமுறுப்புகளை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். முறுமுறுப்புகள் எல்லாம் ஓய்ந்து போகிறது. எல்லா முறுமுறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று, அழிக்கப்பட வேண்டும் என்று. எல்லா முறுமுறுப்பு, வீடுகளுக்குள்ளே முறுமுறுப்பு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், குடியிருக்கிற எல்லைகளில் முறுமுறுப்பு, வேலை பார்க்குற இடத்துல முறுமுறுப்பு, படிக்கிற இடத்துல முறுமுறுப்பு, போக்குவரத்தில் முறுமுறுப்பு இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ஏசாயா 10:15 வாசிக்கும் போது, கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாம். பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயங்கள். இப்போ நம்ம அதில் உள்ள அந்த பாயிண்டை மட்டும் எடுக்க போகிறோம். கோடாளி, அடுத்தது தன்னை வெட்டுகிறவனுக்கு விரோதமாய், வெட்டுகிறவர் நம்மை பயன்படுத்துகிறவர் கர்த்தர். வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாம். அதை கையாளுகிறவர் கர்த்தர். பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும். சோத்ரம். இப்போ கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறாரு. அவருக்கு விரோதமா பெருமை பாராட்டினா அவரையே மிரட்டுறது போல இருக்கும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் எப்படி தெரியுமா, ஐயோ அவனை பயன்படுத்துறது அவர். ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சா, நான் துதிச்சா, நான் பாடினா, நான் ஊழியத்துக்கு போனால் நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் விரோதமாய் மேன்மை பாராட்டலாமா? சோத்திரம். பெருமை பாராட்டலாமா? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எலும்பினார் போலவும் இருக்கும். மரக்கட்டை அல்லவென்று எலும்பினால் போலவும் இருக்கும். இந்த ஊழியங்களில் உங்களை பெருமை பாராட்டினீங்கன்னா நீங்கள் கர்த்தரை மிரட்டுறீங்கன்னு அர்த்தம். நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமானா, கர்த்தரை மிரட்டுறீங்க. அவர் தாங்க உங்களை கொண்டு அதை செய்தார். அவர் தான் என்ன பயன்படுத்தினார். அவர் தான் என்ன உங்கள் முன்னால் நிற்க வச்சு பேச வைக்கிறார். அவர் தான் உங்கள் முன்னால் நிற்க வச்சு வெளிப்பாடு கொடுக்கிறார். வரங்களை கொடுக்கிறவர் அவர் தான். இப்படி எல்லாம் கொடுத்து தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. தடைகளுக்கு மேலே சிறகடித்து பறக்க வைக்கிறார். அவர் தான் அதை செய்கிறார். இப்படி அவரை துதிக்கணும். அதுதான் ஆராதனை. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயுதமாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார்? கோடாரி. அல்லேலூயா. பிசாசு வருவாங்கிங்க, எப்பா இவன்கிட்ட போனால் பிளந்துருவான் நம்மை. சோத்திரம் சோத்திரம்பா. அப்படியும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தா சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி குடும்பமாக ஜோமுனுவாங்க. ஸ்தோத்திரம் சோத்திரம்னு சொல்லி குழுவாக கேர்சலில் ஜோமுனுவாங்க. சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி உபவாச ஜபத்தில் ஜோமுனுவாங்க. பிளந்து கட்டிடுவான்னு சொல்லி பேய் பக்கத்திலே வராது. ஏசு அவனை பிளந்த உடனே அவரை விட்டு ஓடி போயிட்டான். இன்னைக்கு பரிசுத்தாவி உன்னை கோடாலியாக வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு பலத்த கிரியைகளை செய்வார். மாம்சத்தில் அல்ல, ஆவில பலனுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒருத்தன் அந்த கோடாலியை தொலைச்சிட்டான். கோடாலி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. சோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் கோடாலியை தொலைச்சிட்டுங்க வந்து உட்காந்துருக்கிறீங்க? கோடாலியை தொலைச்சிட்டு வெறும் ஸ்டிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் வெறும் கையில் குச்சை தான், கட்டையை தான் வச்சுருக்கீங்க. கோடாலியை காணும், கிருபையை காணும், அபிஷேகத்தை காணும். சுயம்தான் வெளிப்படுது, மாம்சம்தான் வெளிப்படுது, ஜென்ம சுபாவம் தான் வெளிப்படுது. நான் யார் தெரியுமா தான் வெளிப்படுது. கோடாலி எங்கப்பா? கோடாலி இன்னைக்கு தீர்க்கதரிசிட்ட வந்து கேட்ட உடனே ஒரு கொப்பை வெட்டி போடுறார். கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியானார். அவரோடு நீ இணைக்கப்படும் போது நீ இழந்த கோடாலி மிதந்து மீண்டும் உன் கையில் வருது. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்தும் நாட்கள் இதுதான். உன்னை கொண்டு ஜனங்களை விடுவிப்பார். உன்னை கொண்டு கட்டுகளை அறுப்பார். உன்னை கொண்டு நுகங்களை உடைப்பார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, வாளானது. எல்லாரையும் வாழ் ஒன்ன வாளா மாத்துறார். இங்க இருக்கிற எல்லாரும் யாரு? டிங் 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 டிங். எந்த ரூபத்தில் வந்தாலும் அவனை வீழ்த்துகிற வாள். வாள் வாள் கிடையாது, வாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தின்படி. வேத வசனம் ஒரு ஸ்தோத்திரம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. பிரச்சனை வந்தோடனே அதற்குரிய வசனத்தை சொல்லிட்டீங்கன்னா அதோடு அது முறியடிக்கப்படுறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. யாராவது முறுமுறுத்தான் வைங்க, முறுமுறுப்புகளை ஓய பண்ணுவேன். ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு சிலர் பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு வாளை வீசிட்டிங்கன்னா போதும். வாள் வீச பழக வேண்டும். கர்த்தர் உங்களையே ஒரு வாளாக வைத்திருக்கிறார். ஆசாருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும்.
வேதத்தை வாயிலே தேடுவார்களே. ஆமென். வந்து ஆட்கள் வரும்போதே அவங்க பின்னால் இருக்க பிரச்சனையே வந்து நிற்கும். அதுக்கு வாள் வீசுறது தான் ஆராதனை, அதுக்கு வாள் வீசுறது தான் பிரசங்கம், அதுக்கு வாள் வீசுறது தான் ஜெபம். ஹல்லேலூயா. வந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுவாங்க. வர முடியாமல் பிசாசு தடுப்பான். நீ வந்துட்டல்ல, உனக்கு விடுதலை தான். உன் மேலே இருந்த அநியாய தீர்ப்பு மாற்றி எழுதப்படுகிறது. உனக்கு கிறிஸ்து புதிய எழுத்துக்களை இன்னைக்கு எழுதுகிறார். உனக்கு ஒரு விடுதலை எழுதுகிறார், தெய்வீக சுகத்தை எழுதுகிறார், சமாதானம் எழுதப்படுகிறது. உன் துன்மார்க்கத்திலிருந்து வெளியே வந்துவிடு, உன் பாவத்திலிருந்து வெளியே வந்துவிடு. கர்த்தர் கொடுக்காதது உன் கையில் இருக்கக்கூடாது. கர்த்தரால் உன் பொக்கிஷம் நிரம்பும். அப்போ கோடாலியா கர்த்தர் பயன்படுத்துகிறார், வாளா பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஒரு தடவை தாவீது யுத்தத்துக்கு போகும்போது விடாய்த்து போயிட்டான். யுத்தம் 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 எப்படி இருக்கும்? சில ஆட்கள்லாம் கூலி தொழிலாளியுடைய கெப்பாசிட்டி தான் அவங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு வேலை ஒரு நாளைக்கு செய்யணும், அப்புறம் ஃபுல்லாக ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 24/7 அவைலபிளாக ஆண்டவருக்கு இருக்கணும். சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு நான் எப்போவும் அவைலபிளாக இருக்க உதவி செய்யுங்க. இலைப்படையாமல் நீங்கள் பிரயாசப்பட போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. வீட்டுக்காரரையோ மனைவியோ குறை சொல்லாதீங்க. தேவன் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு எல்லாம் அனுகூலமாய் மாறும். தேவனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். இயேசுவின் இரத்தத்தினால நான் ஜெயம் எடுக்கிறேன். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. அந்த ஜெயம் எடுங்க. நீ யார்? நீ தேவனால் நிரப்பப்பட்ட நபர். நீ ஸ்தோத்திரம். ஒரு வாளாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். உன்னை ஒரு வாளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் மேலே இருக்கிற அபிஷேகம் வெளிப்படுவதாக. இருக்கிற எல்லாருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்படுவதாக. அடுத்தது தடியானது. ஸ்தோத்திரம். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தடி. அப்படி நின்று கரெக்டாக வாங்க, இங்கே கவனமாக இருங்க. அது தேற்றக்கூடியது, மண்டையை உடைக்கிறது கிடையாது. இது அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணும். கவனம், பொறுமையாக இருங்க. பைபிள் படிச்சிங்களா? சரியான நேரத்துக்கு வாங்க. கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. ஆத்துமாதாயம் பண்ணுங்க. தடி. உங்களை ஒரு தடியாக வச்சிருக்கிறார். சில தடியாகவும் வச்சிருக்காரு, அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் நம்மளை எல்லாரையும் தடியாக வச்சிருக்கிறார். பிரைஸ் எல்லாம் சும்மா நோஞ்சானுங்களாக இருக்கக்கூடாது. நல்லா 2 ஆடு 3 கோழி 10 20 முட்டை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கணும். பலவீனர்கள் அல்ல. இஸ்ரவேலில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் அல்ல. எல்லாரையும் பலவானா வைக்கிறார். ஆவியில பலவானா இருக்கணும். ஹல்லேலூயா. சத்துருவுடைய வல்லமையை கடிந்து கொண்டு விரட்டணும். சோத்திரம். கணவனுக்குள்ள என்ன ஸ்பிரிட் எல்லாம் கிரியை செய்துன்னு மனைவி ஆவியில பார்த்து அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளணும். விவரம் தெரியாத மனைவிகள் கணவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீர் என்ன உம்மை கட்டின நாள்ல இருந்து உம்மை கட்டுறா, அதுக்கு பதிலாக ஸ்தோத்திரம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நிறுத்திட்டு அந்த ஆவியின் மண்டலத்தில் என்ன ஸ்பிரிட் எல்லாம் கிரியை செய்து, நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி, ஒரு மனைவி எம்ஆர்ஐ ஸ்கேன், கணவன் அப்படி வரும்போதே என்னென்ன ஸ்பிரிட் எல்லாம் வேலை செய்யுது அப்படியே ஆவியில் அந்த வாளை வீசணும். இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவனுக்குள்ளே நீ வந்து உட்கார்ந்துருக்கியா, பொல்லாத ஆவியை போ இயேசுவின் நாமத்தில் விரட்டணும். இங்கே டீ குடிக்கிற மாதிரி குடிங்கங்கன்னு உள்ள ஆவியில் டெரராக இருக்கணும். இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தருவாராங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் ஊழியத்துக்கு போகிறவங்கெல்லாம் சந்தரபி அங்கரபகா அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன ஸ்பிரிட் எல்லாம் கிரியை செய்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை அதம் பண்ணுகிற அபிஷேகம், அதம் பண்ணுகிற கிருபை. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினால, வல்லமைனால, பலத்தினால நிறைந்திருக்கணும். நம்ம சும்மா தான் இருப்போம். நமக்குள்ள இருக்கிற அத்தனை கிருபங்களும் வெளிப்படும். நீ ஒரு சாதாரண நபர் அல்ல. உனக்குள்ள சர்வத்தையும் வைத்திருக்கிற சர்வ வல்லவர் இருக்கிறார். சர்வமும் உனக்குள்ள இருக்கிறது. நீங்க போய் நிற்கும்போது அது வெளிப்படும். இதெல்லாம் தெரிஞ்சா ஐயோ நான் போய் கால் வைக்கணுமேன்னு தோணும், நான் அந்த ஊழியத்துக்கு போகணுமேன்னு தோணும். கர்த்தர் என் மேலே கொடுத்த சுமைகளை சந்தோஷமாக சுமைப்பீங்க. இல்லைன்னா காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஒரே ஒரு காரணம், ஸ்தோத்திரம், நான் என் உயிர் போயிட்டு பாஸ்டர், அதனால தான் முடியல. இந்த ஒரு காரணத்தை ஏற்றுக்கலாமே தவிர வேற எதையும் ஏற்றுக்கிட முடியாது. அல்லேலூயா. காட் நெவர் அக்செப்ட் அவர் எக்ஸ்கியூசஸ். ஒருத்தன் வயலை கொண்டேன்னா, ஒருத்தன் பெண்ணை கொண்டேன்னான், ஒருத்தன் ஏறுமாடுகள் 5 ஏறுமாடு வாங்கினீங்கன்னா அதெல்லாம் உங்கள் வீட்டில் தான் கேட்பாங்க. இங்கே உலாவுகிற தேவன் அதை கேட்க மாட்டார். சொன்னதை செஞ்சியான்னு கேட்பார். கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட அந்த அபிஷேகத்தை கேளுங்க. இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, நீர் எனக்கு சொன்னதை செய்வதற்கு எனக்கு கிருபை தருவீராக.
மீகா 4:13 வாசிக்கும் போது, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். சியோன் குமாரத்தினா தேவ பிள்ளைகள், சபையில் இருக்கிற விசுவாசிகள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு ஆண்டவரேன்னு போகக்கூடாது. கத்தாவே கத்தாவேன்னா தெரியாதுன்றவாரு. சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நீ செயல்படு, நீ துதி, நீ ஜெபி, நீ ஆத்துமாதய செய், நீ தடைய தாண்டு. உனக்கு மான்கால்கள் இருக்கிறதை மறந்திருக்கிறாயா? மான்கால் உண்டு, மதிலை தாண்டு. அல்லேலூயா. உனக்கு சிங்கத்தை போல உனக்கு பலன் உண்டு. தடைகளை எதிர்கொள். யாவில பராக்கிரமசாலி, யாவில பராக்கிரமசாலி. நீ குணத்தில் இயேசுடைய குணம், ஆவில உன்னை கர்த்தர் வைராக்கியமா வைக்கிறார். நீ எழுந்து போரடி, போரடி. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை போரடின்னு சொல்லுகிறார். இனி உனக்கு போரே அடிக்காது. போரடி, தேவனுக்காக எழுந்து செயல்படும் காலம் இது. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் செயல்படுவேன். அதுக்கு தானே இந்த சேனையோட கர்த்தர் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். இது வெறும் சபை மட்டுமல்ல, இது தேவனுடைய சேனை. இது ஒரு ஆயுத கிடங்கு. இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு வெப்பன்ஸ், எல்லாரும் ஆயுதங்களா இருக்கிறீங்க. கர்த்தர் எங்கெங்க எப்படி உங்களை பயன்படுத்தணுமோ அவர் உங்களை பிரயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ யார் தெரியுமா? அப்படி போக மாட்டோம், நம்ம அமைதியா இருப்போம். நம்மகிட்ட இருக்கிற கிருபை வரங்கள் கிரியை செய்யும். எல்லாரும் இந்த ஆவின் மண்டலத்தில் வாழ கர்த்தர் பரிசுத்தாவியோடு இணைந்து வாழ, வேத வசனத்தின் ஆவிக்குள்ள வர கர்த்தர் கிருபை தருவாராக. போரடி, உன் கொம்புகளை இரும்பும். இதில் முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? கொம்பு இருக்கு. குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சா பட்டணமெல்லாம் போகிறது. இது பட்டணமெல்லாம் போகும், இது தேசமெல்லாம் போகும், இது தேசங்கள் எல்லாம் போகும். குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சாலே பட்டணமெல்லாம் போகுதுன்னா, ஓ தேவ பிள்ளைய நீ சும்மா இருக்கலாமா? மாலையில் ஊழியங்களுக்கு போகணும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சுழியனா இருப்பானோ, கூட 2 சுழி இருக்குதோ. சுழி இருக்குதோ இல்லையோ, உங்கள் மேலே கர்த்தர் இரும்பு கொம்பு வச்சிருக்கிறார். உங்கள் மேலே இரும்பு கொம்பு இருக்கிறது. உங்கள் மேலே இரும்பு கொம்பு இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? வேதத்தை இப்படி தான் வாசிக்கணும். உன் கொம்புகளை இரும்பும். உனக்கு கொம்பு இரும்பு கொம்பு இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் சொல்லப்பட்டிருக்குது. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், என் கொம்பை காண்டாமிருக கொம்புகளை போல மாற்றுகிறேன் சொல்லியிருக்குது. அவைகளால் தங்கள் சத்துருக்களை பூமியின் தேசத்தின் கடையாந்தரம் வரை முட்டி துரத்துவார்களாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எங்கே வரைக்கும் துரத்திடுவீங்க? கடைசி வர துரத்திட்டு வந்து நிற்கிற அபிஷேகம். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் என்னன்னு தெரியுதா? உங்கள் மேலே கர்த்தர் என்ன அபிஷேகத்தை வச்சிருக்கிறார்? தடைகளை உடைக்கிற அபிஷேகம். உன் கொம்புகளை கர்த்தர் இரும்ப மாத்துகிறார், உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். ஏன்னா நீங்கள் தேள்களுக்கு மேலே மிதிக்க வேண்டியிருக்கும், நீங்கள் சர்ப்பங்களை மிதிக்க வேண்டியிருக்கும், நீங்கள் சத்துருவின் சகல வல்லமைகளை ஜெயிக்க வேண்டியிருக்குது. அதனால தேவ பிள்ளையே, உன் குழம்புகளை வெண்கலமாக்கி இருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சத்யா திகரபகதரபலபா நீமாங்கரரகதிகலகலகலகா. அந்த கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இப்போ யார் வீட்டில் எந்த அசுத்த கிரியைகள் இருந்தாலும் இப்போ அது தலை நசுக்கப்படுவதாக. அந்த கிரியைகள் அழிக்கப்படுவதாக. நீ பெற்றுக்கொள். உன்னையே கர்த்தர் மாற்றுகிறார், உன்னையே பலமுள்ள நபராய் மாற்றுகிறார், உன் நுகங்களை ஒட்டைக்கிறார். குழம்புகளை வெண்கலம். இந்த மாடு வண்டி இழுக்கிற மாடு, இந்த குதிரைகள்லாம் பாருங்க, அதை நகத்தெல்லாம் வெட்டி, காலை நகத்தெல்லாம் வெட்டி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதில் இரும்புல லாடம் கட்டி இப்போ புதுசாக நடக்க விடுவாங்க. டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு. ஹல்லேலூயா. ஏசுராஜா முன்னே செல்கிறா. டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்க 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 கட 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 கடன்னு ஓட வைக்கிறார். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் அப்படி தான் ஓட வைக்கிறார். நீங்கள் நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களை அப்படி பலப்படுத்துகிறார். உங்கள் ஸ்ட்ரென்த் ரெனிவல் பண்ணப்படும், உங்கள் பலன் புதுப்பிக்கப்படும், உங்கள் ஜீவன் புதுப்பிக்கப்படும், உங்கள் சரீரம் புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் பார்வை மண்டலம் புதுப்பிக்கப்படும், உங்கள் சிந்தனை மண்டலம் புதுப்பிக்கப்படும். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள். ரீகா ஷாக்காதாலா. ஒரு ஹீலிங் டச் உண்டாகட்டும். யாராவது வியாதியா இருந்தா தெய்வீக தொடுதல் உண்டாவதாக. கர்த்தருடைய அக்னி அப்படி தொடுகிறது, ஒரு விடுதலை உண்டாகிறது.
அப்ப குழம்புகள் எல்லாம் வெண்கலமா மாத்தி இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய குழம்புகளை வெண்கல குழம்புகளாய் ஒவ்வொருவருடைய அப்படி கர்த்தர் மாத்துகிறார். அது எதுக்கு? நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவருமாய் இருக்கிறவருக்கு என்று நியமிப்பாய். அநேகருடைய ஆஸ்திகள் கர்த்தருக்குள்ள வரப்போகிறது. எல்லாம் ரிலீஸ் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். தேவ பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை ரிலீஸ் பண்ணுகிறோம். இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிறோம். எல்லா கரங்களை தட்டி உங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தேவ பிள்ளை யார்? திரும்ப மனசுல வைங்க. தண்டாயுதம். ஒரு தேவ பிள்ளை யார்? அஸ்திராயுதம். ஒரு தேவ பிள்ளை யார்? சம்மட்டி. ஒரு தேவ பிள்ளை யார்? கோல். ஒரு தேவ பிள்ளை யார்? கோடாலி. ஒரு தேவ பிள்ளை யார்? வாள். ஒரு தேவ பிள்ளை யார்? தடி. ஒரு தேவ பிள்ளை இரும்பு கொம்பை உடையவன். ஒரு தேவ பிள்ளை வெண்கல குழம்புகளை உடையவர்கள். அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாய். சிங்கத்துக்குள்ள போனாலும் சேதமடையாது இருப்பாய். எந்த சூழ்நிலைமையில போனாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. நீ தான் சாத்தானை சேதப்படுத்துவாய். அந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. சாத்தான் தான் வெட்கப்பட்டு போவான். அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மைகளை தருவார். உன் தலையை நிமிர பண்ணுவார். மிரக்கல்ஸ் நடக்கிறதை பார்ப்பாய். கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுவதாக. இயேசுவின் தழும்புகளின் வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா கட்டுகள் நுகங்கள் அறுக்கப்படுவதாக. விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். அந்த அபிஷேகங்களை நிரப்பட்டும். அந்த வல்லமைகளை நிரப்பட்டும். அந்த கிருபைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க பலவீனங்கள் மாறட்டும். தேவனுடைய சிந்தை எங்களுக்குள்ள வரட்டும். தேவனுடைய எண்ணங்கள் எங்களுக்குள்ள வரட்டும். எங்களை கர்த்தர் நானேற்றும் போது நாங்கள் அந்த லக்கை அடைய கிருபை செய்வீராக. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். இந்த ஜீவ நாட்களை நீர் தந்ததின் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.